தமிழக சட்டமன்ற தேர்தலில் இன்று காலை 11 மணி வரை 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குப்பதிவை விட இம்முறை 11.27% வாக்குகள் அதிகம் பதிவாகியுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. வாக்குப்பதிவு ஆரம்பமாவதற்கு முன்னரே சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்ற நடிகர் அஜித்குமார் காலை 7 மணிக்கு தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் முதல் நபராக நடிகர் அஜித்குமார் வாக்களித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நீலாங்கரி வாக்குச்சாவடி மையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். சேலம் சிலுவம்பாளையம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களித்தார். நீலாங்கரி வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். சென்னை ஸ்டெலா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை தேனாம்பேட்டை வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனிடையே அனைத்து வாக்காளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த புனிதமான ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காங்கிரஸ் மற்றும் இதர தோழமை கட்சிகளுடன் களம் காண்கின்றது. நீண்ட காலமாக அதிமுக கூட்டணியில் இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இம்முறை ஒரு முக்கிய அரசியல் மாற்றமாக முதன்முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்துள்ளது. இம்முறை தேர்தலில் 5.73 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் இதில் 14 லட்சம் பேர் முதன்முறை வாக்களிக்க உள்ளனர். மாநிலம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 62 வாக்கெண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு எதிர்வரும் மே 4ஆம் தேதி வாக்கெண்ணும் பணி இடம்பெறவுள்ளது. இதேவேளை தமிழக அரசின் பதவிக்காலம் எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மேற்கு வங்கத்திலும் மொத்தமுள்ள 294 இடங்களில் இன்று 152 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகின்றது.